விஜயகாந்த் ரசிகர்கள் மத்தியில் பெரும் கோபம் இப்போ எழுந்திருக்கு. திரு விஜய் மீது இந்த கோபம் எழுந்திருக்கு. ஸோ பயங்கரமாக இன்டர்நெட்லேயும் சரி மக்கள் மத்தியிலும் சரி விமர்சனங்கள் தளபதி விஜய் மீது எழுந்திருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது கடந்த 27ஆம் தேதி கோயம்பேட்டில் விஜய் அவர்களோட சமாதியில் குரு பூஜை நடந்தது. ஒரு வருடம் நாளாவது குரு பூஜை நடந்தது. இந்த குரு பூஜைக்கு தளபதி விஜய், அதுக்கப்புறமா தமிழக முதலமைச்சர், அதுக்கப்புறமா ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சில அரசியல் கட்சி தலைவர்களால் வர முடியவில்லை. ஆனால் சீமான் அவர்கள் டைரெக்டாக வந்திருந்தாங்க. ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் சார்பாக சேகர் பாபு அவர்கள் வந்திருந்தாங்க. ஸோ அதிமுக ஓ பன்னீர்செல்வம் வந்திருந்தாங்க. ஸோ இப்போ தளபதி விஜய் அவர்கள் தான் முக்கியமாக வந்திருக்கணும். ஏன்னா தளபதி விஜய்க்கு இவர் முன்னுதாரணமாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய வாய்ப்புகள் விஜய்க்கு தேடி கொடுத்துருக்காரு. இவர் வந்திருக்கணும். ஸோ டைரெக்டாக விசிட் பண்ணியே இவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க. ஆனாலுமே இவர் வரவில்லை. கீர்த்தி சுரேஷ் அவர்களோட திருமணத்திற்கு போக இவருக்கு டைம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு குரு பூஜை நடக்கிறது, அதுவும் விஜயகாந்துக்காக அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு டைம் இல்லையா அப்படி சொல்லி விஜயகாந்த் தொண்டர்கள் தளபதி விஜய் பயங்கரமாக வெளுத்து வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆல்ரெடி விஜயகாந்துக்காக ஒரு இரங்கல் கூட போடலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பயங்கர வெளுத்து வாங்கி கொண்டு இருந்தார்கள். இப்போ இந்த ஒரு விஷயமும் விஜய் ரசிகர்கள் மத்தியிலும் தளபதி விஜயகாந்த் மீதும் விஜயகாந்த் ரசிகர்கள் மத்தியிலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது கூட பரவாயில்ல. இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. இப்படி நான் தேமுதிக நடக்கும் இந்த ஒரு விழாவுக்கு வந்தால் நான் அதிமுக கூட்டணி அப்படி சொல்லி எல்லாம் உறுதிப்படுத்திடுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் வரவில்லை அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. இதில் எது உண்மை அப்படிங்கிற விஷயம் தளபதிக்கு மட்டும்தான் தெரியும்.